ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு டவுட் இருக்கும். அது என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களான நம்ம எப்படி இந்த பூமியில் உருவானோம், உயிரினங்கள் எல்லாமே இந்த பூமியில் எப்படி தோன்றுச்சு, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி உருவானாங்கட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வரும். மனிதர்களான நம்ம இந்த பூமியில் எப்படி உருவானோம்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசனாக முன் வச்சுருக்காங்க. அது என்னன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 9,000 லைட் இயர்ஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் இருந்துச்சான். அந்த கிரகத்தில் இருந்து ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்தாங்களாம். இப்படி வந்த அவங்க நம்ம பூமியில் எந்த ஒரு உயிரினமும் இல்லாதனால நிறைய விதைகளை பார்த்தீங்கன்னா தூவி விட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம கிரகத்தில் தூவி விட்டாங்களாம். அந்த ஏலியன்ஸ் தூவி விட்ட விதைகள் எல்லாமே தான் இன்றைக்கி பெரிய பெரிய மரங்களாக வளர்ந்து நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸை விட்டு போன டிஎன்ஏ எல்லாமே தான் இன்றைக்கி உயிரினங்களாக நம்ம பூமியில் உருவாகி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்டரை சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சப்போஸ் ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகத்துக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்த ஏலியன்ஸ் நம்ம பூமியிலே பார்த்தீங்கன்னா இறந்து கூட போயிருக்கலாமா? அப்படி இறந்து போனால் ஏலியன்ஸோட உடம்புல இருந்து டிஎன்ஏ தான் இந்த கிரகம் ஃபுல்லாக பரவி இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் உயிரினங்கள் இருக்குன்ட்டு பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பான்சியில் இருந்து தான் மனிதர்கள் உருவானதாக சொல்லியிருக்காங்க. சிம்பான்சி தான் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு வகையான குரங்கினம். சிம்பான்சி பார்த்தீங்கன்னா 4 கால்களில் நடக்க முடியாமல் போக போக பார்த்தீங்கன்னா 2 கால்களில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் கற்காலம் சொல்லுவாங்க. இப்போ அந்த கற்காலம் தான் இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியாக வளர்ந்து நிற்கிது. உடனே நீங்கள் கேட்கலாம், சிம்பான்சியில் இருந்து தான் மனிதர்கள் வந்தாங்கன்ட்டு சொல்கிற, அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சிம்பான்சியில் இருந்து தான் வந்திருப்பாங்கன்ட்டு சொல்கிற, ஆனால் ஏன் எல்லோரும் வேறு வேறு லாங்குவேஜஸில் பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதிலும் பார்த்தீங்கன்னா, காலங்கள் போக போக எப்படி குரங்குல இருந்து மனிதர்கள் வந்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலால் நிறைய கண்டுகள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகும். நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டுன்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடும் ஒரு கண்டம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு லாங்குவேஜஸை உருவாக்குவாங்க. இப்போ இந்தியானா ஹிந்தி, தமிழ் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ்லையுமே அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜஸை பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. இப்படி தான் ஒரு கண்ட்ரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் உருவாச்சு. இது எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் நம்மளுக்கு சொன்னது. ஆனால் இது காட்டிலையும் கற்பனைக்கும் எட்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் மனிதர்கள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாமே உருவாக்குனதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்புகிறாங்க. நீங்கள் எதை நம்புறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதாவது ஏலியன்ஸ்லேருந்து மனிதர்கள் வந்தாங்களா, இல்லை கடவுள் மனிதர்களை உருவாக்குனாங்களா, இல்லை குரங்குல இருந்து மனிதர்கள் வந்தாங்களா, இந்த 3ல் எந்த விஷயங்கள் நீங்கள் நம்புறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து சந்திப்போம். பாய்.